அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தான் பேச போகிறோங்க. ஸோ ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சருக்காக மட்டுமே இருக்க போதுங்க. முதல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னங்க? அதாவதுங்க, என்கிட்ட நிறைய பாத்திரமோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை இந்த ரூமில் அடுக்கி வைக்கணும். எப்படி அடுக்கி வைப்பீங்க? எந்த ஆர்டரில் அடிக்கலாம்? எப்படி அடுக்கி வச்சா இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும், அழகாக இருக்குன்ற மாதிரி நிறைய நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பொருளை ஒரு இடத்துல அடுக்கிறது, அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டேட்டாக்களுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் இருக்கும், ஓகேவா? ஒரு லைப்ரரி இருக்கிற புக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி டேட்டா, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிற கம்ப்யூட்டர், இந்த மாதிரி நிறைய டேட்டாக்கள்லாம் வருங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் சி டிரைவில் போடலாமா, டி டிரைவில் போடலாமா, இந்த சி டிரைவில் எந்த ஃபோல்டருக்குள்ள போடணும், அந்த ஃபோல்டரை எப்படி அந்த ஃபைலை போடுறது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு டேட்டாக்களை எவ்வாறு அழகுபடுத்துகிறான்றதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னா என்னன்றது நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணுங்க. அல்காரிதம்னா என்ன? ஸோ அல்காரிதம்னா என்னன்னா, இந்த டேட்டாவெல்லாம் கொண்டு போய் நம்ம போடணும்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கலாம். சின்ன பாத்திரத்தில் முதல்ல அடிக்கலாம்டா, பெரிய பாத்திரத்தில் அடிக்கலாம், அது மேலே சின்ன பாத்திரம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு கான்செப்ட் மூலமாக அந்த டேட்டாக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதுதான் அல்காரிதம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அல்காரிதம்னா என்ன? ஒரு ப்ரொசீஜர் முறையில், ஒரு செயல்முறையில் சரிங்களா, ஒரு விஷயத்தை செய்வது, இதுதான் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரு அல்காரிதம் மூலமாக நடக்குதுங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் எதுக்கான இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ரொம்ப சிம்பிளுங்க. வர பாத்திரத்தை எடுத்து சும்மா அந்த ரூம்லாம் ஃபுல்லாக போட்டுதுன்னா ரூம் ஃபுல்லாக கச்சராவாகிடுங்க. சரிங்களா? ஓகேவா? அப்போது என்ன ஆகுனா நம்ம ரூம் நல்லாவும் இருக்காதுங்க, மற்ற பொருள் வைக்க முடியாதுங்க. பாத்திரம் அந்த ஓரமாக அடிக்கிடுப்பா, கம்ப்யூட்டர் அந்த ஓரமாக அடுக்குப்பா, இந்த சேர்லாம் அந்த ஓரமாக வைப்பா அப்படின்னா அழகாக அந்தந்த இடத்துல கொண்டு போய் வைக்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸுங்க, இல்லை நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் சரிங்களா, ஓகேவா, ஏதோ ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிண்ணா, அது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அல்காரிதமும் இம்பார்ட்டன்ட் கேட்டால், அல்காரிதம் இல்லாமல் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கவே முடியாது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு செயல்முறை வேணும். ஓகேவா? ஸோ எப்படி நீ வைக்க போகிறன்றது டேட்டா ஸ்ட்ரக்சர், என்ன லாஜிக் மூலமாக அதை உருவாக்க போகிற, எவ்வாறு வைக்க போகிற அப்படின்றதான் உங்களுடைய அல்காரிதம்ங்க. ஸோ எப்படி அது டேட்டா இருக்கணும், அதை எப்படி வைக்க போகிற, இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்க எப்படி வைக்க போகிறன்றது அல்காரிதம்ங்க. ஸோ இது எல்லாமே இதுதான் கான்செப்ட்டுங்க. சரியா? ஓகேவா? எனிவே இன்றைக்கி 3 to 4 ஸ்பெஷல் செஷனில் நம்ம கம்பெனியோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் நடத்த போகிறேங்க. இது கூட ஒரு முக்கியமான ஹெச்ஆர் டாப்பிக்கும் வரப்போகுதுங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் வேலை கிடைக்கும், அப்போது நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் டைரெக்டாக கிளாஸ் எடுக்க போகிறேங்க. என்னோடய 3 to 4 செஷன்லங்க. ஸோ லைவ் ஸ்ட்ரீமாகவும் இருக்குங்க, ஆன்லைன் மக்களும் பார்க்கலாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸில் டைரெக்டாக கேள்வி கேட்கலாங்க, கவனிக்கலாங்க. உங்களுக்காக காத்துட்ருப்பேன். நன்றி.